அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இலக்கிய சங்கமத்தின் 120வது மாத இலக்கிய தொடர்கூட்டம் இன்று மகளிர் தின விழா கொண்டாட்டமாக நடைபெற இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா தமிழ் முத்தமிழ் இல்லையா, இயல் இசை நாடகம் என்று சொல்வது போல இன்றைக்கு அழகான ஒரு பாகினிமை பாட்டரங்கம், நலம் கிழு நடனம், அருமையான ஒரு நாடகம், அதை தொடர்ந்து விவாத அரங்கமும் இன்று நடைபெற இருக்கிறது. எல்லாமே இலக்கிய சங்கமத்தின் முக்கிய குறிக்கோள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முத்தமிழை வளர்த்தெடுப்பது மட்டுமல்லாமல் நமக்கான அடுத்த தலைமுறையினரும் தமிழை அறிந்து கொண்டு அதில் தங்களுடைய ஈடுபாட்டை காட்டி அவர்களும் இந்த தமிழோடு உறவாட வேண்டும் என்பதுதான் இலக்கிய சங்கமத்தின் ஒரு குறிக்கோள். அந்த வகையில் இலக்கிய சங்கமத்தினுடைய முக்கிய குறிக்கோள் தமிழ், அந்த தமிழின் அருமை, அதன் பெருமை அடுத்த தலைமுறையினரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதில் பங்கேற்க வேண்டும் என்பதுதான். இலக்கிய சங்கத்தில் நான் உறுப்பினராக இருப்பதில் பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் பல பெண்களை மேடை ஏற்றி அழகு பார்த்த பெருமை இலக்கிய சங்கமத்திற்கு உண்டு. அந்த இலக்கிய சங்கமத்தில் இன்று மகளிர் தின விழா கோலாட்டமாக கொண்டாடப்படுகிறது. இதில் தமிழ் எப்படிப்பட்டது தெரியுமா? தமிழ் தொன்மையானது, திராவிட மொழிகளில் பழமையானது. பாரதியார் கூறினார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறினார். பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்று கூறினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பாட்டு கூறுகளை தமிழ் தன்னகம் வைத்துள்ளது. இதில் இந்த தமிழில் விருந்தோம்பல், நட்பு என்று எல்லா கருத்துக்களும் இதில் இருக்கின்றன. இதில் உள்ள இலக்கியங்கள் பற்றி நாம் சொல்ல தேவையில்லை. திருக்குறள் முதல் பெரிய புராணம், சிலப்பதிகாரம், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறும் காப்பியங்கள், தேம்பாவணி, இன்று பல இலக்கிய நூல்கள், இலக்கிய வளம் செறிந்தது நம் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி வெறும் பாடம் மட்டுமல்ல, வாழ்க்கை வழிகாட்டி. மக்கள் வாழ்வதற்கு தேவையான அற கருத்துக்களை அழகாக எடுத்துரைக்கிறது நம் தமிழ் மொழி. திருவள்ளுவர் கூறினார், அறம், பொருள், இன்பம் என்ற மூன்று பிரிவுகளாக பிரித்து தமிழருக்கு வாழ தேவையான அத்தனை கருத்துக்களையும் தமிழ் தேனாக தொகுத்துள்ளது திருக்குறள். எனவே நாம் தமிழகத்தில் இருப்பதற்காக, தமிழ்நாட்டில் இருப்பதற்காக பெருமைப்பட வேண்டும். தமிழர் கலாச்சார சங்கம் தமிழர் பண்பாட்டு கழகமாக இருந்தது. நான் சிறு வயதுலேருந்து 60 ஆண்டு காலமாக இங்கே உள்ள நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கேன். நான் இங்கே பிறந்து வளர்ந்ததே இந்த ஊர் தான். பல தமிழ் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. தமிழை சிறப்பக்கூடிய பெரும் தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க. தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட 60-70 முறையாவது இங்கே நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கேன். இன்றைக்கும் இது தமிழர் கலாச்சார சங்கமாக தொடர்ந்துட்டு இருக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழை நாம் இன்னும் உயர்த்தி கொண்டு போகணும். நான் சிறு வயதுலேருந்து பார்த்த அதே தமிழ் இன்றைக்கு எங்கள் பிள்ளைங்களும் இந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்துட்டுருக்காங்க. பேர பிள்ளைங்களும் கலந்துக்கூடிய அளவில் தமிழ் மேலும் வளர்ந்துட்டுருக்கிறத நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. தமிழை ஊக்குவிக்கணும், தமிழை வளர்க்கணும், தமிழ் வளரணும் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ப்ரோக்ராம் நான் ரெகுலராக வருவேன். இது ஒரு 10 வருஷமா இங்கே நடந்துட்டு இருக்கு. என்னோட தோழி மூலியமா நான் அதில் அடிக்கடி கலந்துக்குவேன். இதில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்கு. நிறைய விளையாட்டுகள், விவாதங்கள், திருக்குறள் போட்டி, எல்லா போட்டியும் நடந்திருக்கு. அதுலயும் என்னோட பங்கேற்பு நிறைய இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மனசுக்கும் நல்லா இருக்கு. அறிவு தேடுதலாகவும் இருக்கு. இப்ப நான் ஒரு குடும்ப தலைவியா இருக்கேன். பட் இதுல புதுசா கலந்துக்கிறதுனால நான் நிறைய கத்துக்கிறேன். நானும் தேடுறேன், போய் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் சொன்னா அந்த ப்ரோக்ராம் பத்தி என்ன ஏது நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணலாம், அதுக்கு என்னோட தேடுதலுமே இதுல நிறைய இருக்கிறதுனால இங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இலக்கிய சங்கமம் இன்று மகளிர் தின விழாவை மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டு வருகிறது. இந்த இலக்கிய சங்கமத்தில் நானும் பல கவியரங்கம், பட்டிமன்றம், கவிதை வாசிப்பு போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இருக்கும் இளைஞர்கள் தமிழின் மேல் ஆர்வம் கொண்டு இந்த தமிழின் சுவையை ரசிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது அவாவும் விருப்பமும் கூட. தமிழில் இருக்கும் சுவையை வேற எந்த மொழியிலும் காண முடியாது. தமிழின் பெருமையையும் செழுமையையும் வரும் இளைஞர்களுக்கு நாம் வழிகாட்டி அவர்களை இந்த சுவையை அனுபவிக்க செய்வதே இந்த நிகழ்வின் நோக்கம். இன்று உயிரினும் இந்த பெண்மை இனிதடா என்று மகாகவி பாரதி பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெண்மையை போற்றவும், அவர்களுக்கு சம உரிமை அளித்து, அவர்களை வாழ்வில் நம் பாதியாக நினைத்து அவர்களுக்கு எல்லா உரிமையும் வழங்கி அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிகளின் சாராம்சம். வரும் இளைஞர்களை தமிழ் மேல் அக்கறை கொண்டு தமிழின் சுவையை அனுபவித்து நம்முடைய தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் காப்பாற்ற வேண்டும் என்பது எனது விருப்பமாக இந்த நிகழ்வின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
ஒரு கலந்துரையாடலாக, விவாத அரங்கமாக இன்னைக்கு நாம் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு இன்றைய சூழலில் தனக்கான முடிவுகளை எடுக்கும் உரிமை பெண்களுக்கு இருக்கிறதா என்பதுதான். என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னமும் பெண்களுக்கு உரிமை இல்லை. ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து கல்யாணமாகி குழந்தை பிறந்து வேலைக்கு போறதா வேணாமா, லீவ் முடிச்சு போலாமா, விட்டுடலாமா, இல்ல ஒரு வருஷம் கழிச்சு போலாமா, நைட்டு சமைக்கிறதுல இருந்து சொல்ல போனா ஆடை சுதந்திரம் கூட இல்லை. உடனே ஸ்லீவ்லெஸ் ஜீன்ஸ் அதுக்குள்ளேயே போல ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் முடிச்சிருக்கு எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், பார்ட்டி வேர் போட்டு போகணும்னா கூட அம்மால இருந்து மாமியார் வரைக்கும் தாத்தா பாட்டி வரைக்கும் கருப்பு வேண்டாம். அத்தனை ஃபங்க்ஷனு கூட இருக்காது, ஆனாலும் கருப்பு ட்ரெஸ் போடாத. என்னைய பொறுத்த வரைக்கும் எதுலையுமே இன்னைய வரைக்கும் இல்லை. அந்த உரிமையை அவங்களை முடிவெடுக்க முடியாமல் தடுப்பது யார் என்பதெல்லாம் அடுத்தது. ஆனா முடிவெடுக்கும் உரிமை இல்லை அப்படிங்கறத அவங்க அழுத்தம் திருத்தமா பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு பெண் தனக்கு விருப்பப்பட்ட எல்லாத்தையும் பண்ண முடிகிறது அப்படிங்கறதுனால அவளுக்கு உரிமையும் சுதந்திரமும் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அவ விருப்பப்படாத சில விஷயங்களையும் பண்ண முடியாம இருக்கு பாத்தீங்களா, அதை பண்ணாம இருக்கணும். அவ அப்பதான் அவளுக்கு முழு சுதந்திரமும் கிடைச்சதா அர்த்தம். பொம்பளை பிள்ளைய கொல்லி போடக்கூடாது, ஏன் அந்த மாதிரி உரிமை எதுவும் வச்சுட்டே இருக்கீங்க? பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் தான் சொல்லி போட வேண்டும். பெண்ணை வந்து ஒரு படிச்சிட்டு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு டிகிரி முடிச்ச உடனே கல்யாணம் அவ படிக்க மாட்டேன்னு சொல்லல, குடும்பத்தோட சூழ்நிலை பண்ணி வைக்கிறாங்க. அப்ப எல்லாம் தெரிஞ்ச பொண்ணா இருக்கணும்னா கட்டிக்க போற கணவர் வந்து அவர் மேல படிக்க வைக்கணும், 4 விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும். இல்ல வெளியில வந்து அவர் போற சூழ்நிலையில குடும்பத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுங்கிற ஒரு அவேர்னஸ் குடும்பத்துல கிரியேட் பண்ணணும். தெரியாதுன்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிக்கிறதுங்கிறது வந்து அவளோட அறியாமையையும் கில்ட்டினஸையும் தான் அதிகப்படுத்துமே ஒழிய குறைக்காது. சோ இந்த ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கும் வேணும், அவங்களும் அதை செய்யணுங்கிறது தான் நான் கேட்டுக்கிற விஷயமா. நன்றி நன்றி. அதாவது ஒரு அருமையான ஒரு ஆரங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப எனக்கு ஃப்ரீடம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ரீடம் இருக்குதா. ஏன்னா அதுக்கு முழு காரணம் எங்க அப்பா அம்மா. ஒரு இப்படிப்பட்ட நேர்மறையான வார்த்தையும் உங்க கைத்தட்டல் கண்டிப்பா வேணும். அதனால ஏதோ பண்ண முடியும், நம்ம கொஞ்சம் செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இவங்களும் செய்வாங்க போல, அதை சரி அப்படின்னு தட்டி கொடுக்கலனாலும் கொஞ்சம் நம்ம பின்னாடி வருவாங்க. அந்த கான்பிடென்ட்ல இன்னும் நம்ம மேல போகலாம். உண்மை உண்மை உண்மை. அதாவது அவங்க கொடுக்கலனாலும் என்னங்க நாமே எடுத்துக்கலாம் அப்படிங்கறதான் அழகா சொன்னாங்க. அது நம்ம ரீல்ஸ்ல எல்லாம் இப்ப பாத்துட்டு இருக்கோம், எல்லாரும் ஈக்குவலா ஷேர் பண்ணி வீட்டு வேலைங்க எல்லாம் செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ரியாலிட்டி லைஃப்ல எல்லாருமே அப்படி பண்றாங்களான்னா இல்ல. அதனால எல்லாருக்குமே ஒரு சஜஷன் என்னன்னா அவங்க வைஃபுக்கோ இல்ல அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அம்மாக்கோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு உடம்புல வலி இருக்கும், மனசுல கஷ்டம் இருக்கும். அந்த எல்லாத்தையும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாது. அதனால எல்லாருமே அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எல்லா மகளிர் சார்பா நான் கேட்டுக்குவேன். என் அப்பா வந்து எங்களை வளர்க்கும் போது வந்து இந்த ஆண் பெண் பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் ரொம்ப ஈக்குவல் ரைட்ஸோட தான் வளர்த்தாரு. எஜுகேஷனும் சரி, கல்வி வந்து ஆண் பிள்ளைக்கு மட்டும்தான் போகணும்னு கொடுக்கல, அதே ஈக்குவல் எஜுகேஷன் வந்து பெண்களுக்கும் கொடுத்ததாலதான் இன்னைக்கு நாங்க இங்க நின்றுட்டு இருக்கோம். அதே இது ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் வந்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடா லீட் பண்ணிட்டு இருக்கேன்னா அது காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான் முழு காரணம்னு இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு தலைமுறையில் அவங்க பெற்றோர்கள் வந்து எந்த அந்த பாலின பாகுபாடு இல்லாமல் கல்வி அளித்திருக்காங்க. அந்த கல்வியை ஆயுதமாக கொண்டு இன்று அறிவுச்சுடர் ஏந்தி நாமும் அந்த சாதனை பெண்மணியாக நிற்கும் திருமதி தேவி அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உண்மை அது. அங்க வந்து எனக்கு ஒரு 2 விஷயம் மட்டும்தான். ஒண்ணு வந்து பெண்களுக்கு சுதந்திரம்ன்றது எனக்கு கிடைக்கவே இல்லக்கா, சத்தியமா வச்சு சொல்றேன். ஒவ்வொரு நியூஸ்ல பாக்குறோம், ஒவ்வொரு பெண்ணு இந்த நைட்டு இரவுல வேலை செஞ்சுட்டு நைட்ல ஒரு பெண்ணுக்கு கூட இந்த பயம் பதற்றம் போனதா இல்லவே இல்லை. ஏன்னா நடுங்கிட்டு தான் போறாங்க ஒவ்வொரு பெண்ணும். அந்த சுதந்திரன்றது ஒவ்வொரு பெண்ணுக்கு கிடைக்க ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட இன்னைக்கு கிடைக்கவே இல்லக்கா. அது வந்து நான் அடிச்சு சொல்றேன். அழுத்தம் திருத்தமான ஒரு கருத்து இது. ஏன் நாம இந்த தலைப்புகளை பற்றி பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த பாப்பா சொன்னாங்க கருப்பு கலர் ட்ரெஸ் போடக்கூடாது. நம்ம வந்து ஒரு துக்கத்துக்கு அடையாளமா அதை வெளிப்படுத்தணும்.
அதையே நீ அதை அதுக்கு போடணும் அடப்பிடிக்க அது வேற எப்பாவது போட்டுக்கலாமே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம பெருசா எடுக்கூடாது. சின்ன உதாரணம், நம்ம ஈடி ஐயா வேலை முடிச்சு வந்தாரு, இருந்தாலும் தன் ஒய்ஃபை முன்னாடியே அமைச்சு மகளிர் தினத்தை கொண்டாட அனுப்பிச்சார் இல்லையா? அது போதுமே. பெண்களுக்கு ஒண்ணு கொடுத்தாங்க, நம்ம தான் அது கொஞ்சம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா மகாசிவ சங்கரி வந்திருந்தாங்க அப்படின்றது, அவங்கள வந்து நான் 2 கேரக்டரா பார்த்தேன். ஒண்ணு வந்து ஜான்சி ராணி, சரிங்களா, குழந்தைய அவங்க முடிவுல கட்டிட்டு போருக்கு போனாங்க அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் வரலாறு. இன்னைக்கு வந்து அவங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க. அந்த விதத்துல அவங்களை வந்து நாங்க ஜான்சி ராணி, ஒவ்வொரு பெண்ணும் அந்த தாய்மை உணர்வு அப்படிங்கிறது அவங்கள வந்து மற்ற எல்லா விஷயங்களும் செய்ய விடுவதுல இருந்து இழுத்து பிடிப்பதாக இல்லாமல் இன்னைக்கு அவங்க ஒரு முன் உதாரணமாக இருந்தாங்க. நிச்சயமா நம்முடைய பாராட்டு. பொருளாதார ரீதியாகவும் சரி, அதிகாரத்திலையும் படிப்பிலையும் சரி, நம்ம கிட்ட என்ன குறைவு தெரியுமா? அந்த மேம்படுத்தப்பட்ட பெண்களை சமாளிக்கும் இல்ல கையாளும் ஆண்கள் கூட்டம் குறைவு. ஆண்களுக்கு தகுதி இல்லைங்கிறத எவ்வளவு சுத்தி வளர்ச்சி அப்படி இல்ல, ஒரு பேலன்ஸ் இல்லாம இருக்கு. எம்பவர்டு விமன் வளர்ந்துகிட்டே போறாங்க. அதை சமாளிக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஆண்கள் கூட்டம் குறைவாக இருக்கு. இல்லைன்னு சொல்லல, குறைவாக இருக்கு. அதாவது பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு அப்பா சப்போர்ட் இருந்தது, அண்ணன்கள் சப்போர்ட் இருந்துச்சு. இங்க கல்யாணம் வந்து மாமியார் மாமனார் எல்லாம் சப்போர்ட். எனக்கு சமைக்கவே தெரியாது. சமைக்க தெரியாம மாமனார் வந்து கிட்ட இருந்து கிச்சன்ல வந்து சமைக்கணும், இப்படி போகணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா உரிமை இல்லைன்றத வந்து பெண்கள் சொல்றது இன்னமும் தவறுதான். இன்னைக்கு ஒரு பொது வெளியில ஒரு எதிர்கருத்தை ஒரு முன் வைக்கிறாள் ஒரு பெண்ணுனா, அடுத்த நிமிஷம் அவளுக்கு வரும் பதிவு அவளுடைய நடத்தையை அசிங்கப்படுத்தி வரும் பதிவு. இதிலிருந்து பெண்களுக்கு உரிமை வேண்டும் இல்லையா? கல்வியிலாகட்டும், பணியிலாகட்டும், குடும்ப பொறுப்புகளாகட்டும், நிதி சுதந்திரத்திலாகட்டும், முதலீட்டை பற்றிய முடிவாகட்டும், ஆளுமை பண்பாகட்டும், எல்லாவற்றையும் வளர்த்துக் கொண்டு அறிவுச்சுடர் ஏந்தி அந்த இலக்கை நாம் அடைவோம். அன்றுதான் நிச்சயமாக அந்த பெண் சுதந்திரம் முழுமையாக கிடைத்துவிட்டது. எல்லா முடிவுகளையும் எடுக்கும் உரிமையையும் ஆணை போலவே பெண்ணும் பெற முடியும் என்று சொல்லி இந்த கலந்துரையாடலை இத்துடன் நிறைவு செய்கிறேன். பங்கு கொண்டு பேசிய அத்துணை தோழிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இலக்கிய சங்கமம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான இந்த விவாத அரங்கத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த திருமதி சுதா பரிமலை அவர்களுக்கு நன்றி. ராஜமாதா சிவகாமி அம்மையார் வருகிறார் வருகிறார் வருகிறார். ராஜமாதாவிற்கு வணக்கம். கட்டப்பா, பாகுபலி, என்ன இப்படி பார்க்கிறீர்கள்? ராஜமாதாவின் உடை அலங்காரம் மாறி இருக்கிறது என்றா? ஆமா ஆமா, நெய்வேலியில் இலக்கிய சங்கமம் என்ற தமிழ் அமைப்பு இருக்கிறது. அதில் மகளிர் தின கொண்டாட்டத்திற்கு சென்றிருந்தேன். அவர்கள் கொடுத்த பரிசு இது. ஆடை அலங்காரத்தை மாற்ற முடியவில்லை, அப்படியே வந்துவிட்டேன். இலக்கிய சங்கமத்திற்கு சென்றிருந்தீர்களா? ராஜமாதா, என்னையும் அழைத்து சென்றிருக்கலாம் அல்லவா? எனக்கும் பரிசு கிடைத்திருக்குமே. கட்டப்பா, இது மகளிர் தினம், மகளிருக்கு மட்டும்தான் பரிசு. பாகுபலி, ஒற்றர் மூலம் ஏதாவது சிறப்பு செய்திகள் வந்ததா? திக்குளம் என்னும் ஊரில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை பாலின வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறான் ஒருவன். என்ன? மகிழ்மதியில் பாலியல் வன்கொடுமையா? ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி கண்டு என் இதயமே சுக்குநூறாக வெடிக்கிறது. அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கும் வரை மகிழ்மதி உறங்காது. பாகுபலி, அந்த கயவனை, பெண்ணை தீண்டிய கயவனை கைகளை வெட்டிவிடு. பாகுபலி, வெட்டிவிடு. என்ன சொல்கிறாய்? இந்த காலத்தில் வரதட்சணை கொடுமையா? பணம் என்ற பேராசையால் என்ற கொடுமைகள். நாம் ரிதன்யா போல் இன்னொரு ரிதன்யாவை உருவாக விடக் கூடாது. மகிழ்மதியில் வேறொரு பெண் கண்ணீர் சிந்த விடக் கூடாது. வரதட்சணை என்னும் பேயை மண்ணில் புதைப்போம். என்ன கட்டப்பா இது? மகிழ்மதி மன்றம் அசுத்தம் அடைந்து விட்டது. என்ன செய்ய போகிறார்? கட்டளையிடுங்கள் ராஜமாதா. அந்த அமைச்சரின் கையை வெட்டட்டுமா இல்லை காலை வெட்டட்டுமா? அமைச்சரின் ரத்தத்தால் மகிழ்மதியை குற்றம் செய்கிறேன். ஆணையிடுங்கள் ராஜமாதா. போன பிறகு இவர் டெய்லராக இருந்திருப்பாரோ? எப்பா பாரு, கையை வெட்டட்டுமா காலை வெட்டட்டுமா? ராஜமாதா அனுமதித்தாலும் இந்த கட்டப்பா விடுவதே இல்லை. அமைச்சரே, மயில்வாய் சென்று நினைத்து வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பாகுபலி, கட்டப்பா, இருவரும் சென்று மகிழ்மதியில் பெண்களின் நிலை என்ன என்பதை ஆராய்ந்து சாதனை படைத்த மகளிரை அழைத்து வாருங்கள். அவர்களை மகளிர் தினத்தில் சிறப்பு செய்ய வேண்டியது எமது அரசின் கடமை. ஆட்சி 2. துப்புரவு பணியாளர் பத்மா. மாரியாத்தா,
ஏன் தான் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறியோ தெரியலையே, ஏழையா இருக்க எங்களுக்கு ஏன் தான் அந்த வியாதியை கொடுத்தியோ தெரியலையே, ஏதாவது ஒரு நல்ல வழியை காமியே. என்ன இது ஏதோ இருக்கு, எடுத்து பார்ப்போம். அடி ஆத்தாடி, அத்தானையும் தங்க நகை 40-50 சவரம் தேரும் போல இருக்கே. மாரியாத்தா, என் கஷ்டத்தை போக்க கொடுத்தியா இல்ல என் சத்தியத்துக்கு வந்த சோதனையா? என்ன பண்றது நானு? இல்ல அம்புட்டும் என் நகை கிடையாது, அம்புட்டும் என் மூட்டு நகை கிடையாது. நான் என்ன பண்றது? இது அடுத்தவங்க நகை, இதுக்கு நான் ஆசைப்படக்கூடாது. என் வீட்டுக்கார உசுரை நான் சம்பாதிச்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு காப்பாத்திடணும். இந்த நகையை அம்புட்டும் அரண்மனையாண்ட போய் ராஜா மாத்தாட்ட கொடுத்துடலாம், அதான் நியாயம். ஆஹா, இவர்தான் சாதனை பெண், வறுமையிலும் நேர்மை. 5 ரூபாவை 10 ரூபான்னு சொன்னாங்களாம், 10 ரூபாவை 5 ரூபான்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி இல்ல இருக்கு. புளி சாதத்தை தயிர் சாதம்னு சொன்னாங்களாம், தயிர் சாதத்தை புளி சாதம்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரில இருக்கு. சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றுவதே எனது லட்சியமாகும். திரை பறவைகளை சற்றே சிந்தியுங்கள். நீங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அதை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதாவது இதற்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டீர்களா? இருந்தால் அதை கூறுங்கள். ஆம், எடுத்துக்கொண்டோம். நாட்டில் என் இறுதி மூச்சு வரை நாட்டின் முன்னேற்றத்திற்காக நான் போராடுவேன். எங்களுக்கு துக்கத்தை தந்த அந்நியர்களுக்கு கண்ணீரை பரிசாக தருவோம். தாய்மார்களின் தலையெழுத்தை மாற்றிய அந்நிய சக்தியை உனக்கு அடிப்பணிய மாட்டோம். அநீதியை வேறறுப்போம், நீதியை நிலைநாட்டுவோம். பெண்களின் மகிழ்ச்சியை பறித்த அந்நிய நாடே, உன் நாட்டின் மகிழ்ச்சியை களைந்து துக்கத்தையும் துயரத்தையும் விடாமல் தருவோம். துணிச்சலின் தூண்கள், சாதனை சாவித்திரிகள், மகிழ்மதியின் மாணிக்கங்கள் இவர்கள் 2 பேரையும் சிறப்பு செய்ய வேண்டும் ராஜமாதா. உண்மைதான். இவரது துணிச்சலை கண்டு கட்டப்பாவிற்கும் பேச்சு வரவில்லை, எனக்கும் பேச்சு வரவில்லை.